அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்துலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் இன்னும் நம் மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய முன்னாள் பேர் மணிகண்டன். நான் இஸ்லாத்தை எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் மேலே ஆயிடுச்சு. என்னுடைய பேர் இப்போ முகமது காஃபில். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நான் படைத்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினம் அது மனித படைப்பினம். இது சொல்லக்கூடிய காரணம், இது அத்தாட்சிகளுக்காகத்தான். எதுக்கு நான் மனிதனை சிறந்த படைப்பினம் சொல்லக்கூடிய காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல அத்தாட்சிகளே வச்சிருக்கான். ஆனால் அந்த அத்தாட்சிகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய மத்தியிலும் சரி தன்னுடைய சிந்தனையிலும் சரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், இப்போது நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், ஒரு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு காலேஜில் நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, அதுக்கு நான் சொல்லணும், நான் இந்த இடத்துல படித்தேன்னா, நான் இந்த இடத்துல நல்லா ரேங்க் எடுத்தேன்னா எனக்கு இதற்கான பலன் எனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். அதுக்கு அத்தாட்சி எனக்கு என்ன சொல்லுவாங்க, என்னுடைய காலேஜ் இங்கேருந்து படிச்சுட்டு போன ஒருத்தன் டாக்டராக இருக்கான், இங்கேருந்து படிச்சுட்டு போகிறவங்க இன்னைக்கு இன்ஜினியராக இருக்கான், இங்கேருந்து படிச்சுட்டு போன ஒருத்தன் கலெக்டராக இருக்கான், இங்கேருந்து படிச்சுட்டு போன ஒருத்தன் ஐபிஎஸ்ஸாக இருக்கான். இது அத்தாட்சி. இப்போ நான் இந்த அத்தாட்சியை சொல்லும்போது நான் என்ன நினைப்பேன், இந்த அத்தாட்சிக்கு சொல்லுறப்ப நான் என்ன நினைப்பேன், இல்லை நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்மளும் அதே மாதிரி ஆகணும். அதே மாதிரி தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற அத்தாட்சிகள் அனைத்துமே நம்ம மறுமை வாழ வெற்றடைக்கிற அத்தாட்சிகள் தான். எதுக்கு அவ்வளோ அத்தாட்சிகள் சொல்லணும்? குர்ஆனில் ஏகப்பட்ட இடத்துல அத்தாட்சிகள் சொல்லக்கூடிய காரணம் அதான். அதில் ஒரு சின்ன அத்தாட்சி மூலம் சொல்லிட்டு அடுத்ததை சொல்கிறேன். வானத்துக்கு மேலே போனால், அதாவது விண்வெளியில் பயணம் செய்யக்கூடிய இதயம் சுருங்குது அப்படின்ற விஷயம் எடுத்துகிட்டு வராங்க. அதை குர்ஆனில் அல்லாஹ் அத்தாட்சியாகவும் சொல்கிறான். வானத்தில் ஏறுபவனை போன்று அவன் நெஞ்சம் சுருங்குவதை போன்று ஆக்கி விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் இது சிந்தித்து செயல்படுவருக்கு இதில் அத்தாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, மனுஷன் ஒரு காலகட்டத்தில் பறவையை போல் வானத்தில் போய் பறக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துப்போம். அவன் என்ன நினச்சி பார்த்துருப்பான், நம்மளால வானத்துக்கு மேலே எப்படி போக முடியும், எப்படி பறவை மாதிரி நம்மளால் பறக்க முடியும் அப்படின்றது மனுஷன் அவனுடைய இது. அதாவது அந்த காலகட்டத்தில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓ மனித ஜின் கூட்டத்தார்களே, உங்களால் வானத்தை மீறி உங்களால் வர முடியும் என்றால் அதற்கான சக்தியை பெற்றுக்கொண்டு வாருங்கள். அப்படித்தான் 1969 ஜூலை 21 ஆம்ஸ்ட்ராங் வானத்தில் காலை வச்சாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருந்தான் மனுஷன், எப்படி நம்மளால் வானத்துக்கு போக முடியும், எப்படி நம்மளால் அங்கே போயிட்டு இது பண்ண முடியும் அப்படி சொல்லுற மனுஷனே 1969 ஜூலை 21 ஆம்ஸ்ட்ராங் மூலயமா நிலாவில் போய் கால் பதிச்சிட்டான். இது 1450 வருஷத்துக்கு முன்னாடியே முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலயமா அல்லாஹ் சொல்லிடுறான். அந்த காலகட்ட மக்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போது இது இறுதி வேதம்ன்றதுக்கும் அத்தாட்சியாகவே அமையுது. எப்படி இது குர்ஆன் இதுக்கப்புறம் ஒரு வேதங்கள் கிடையாது அப்படின்றது இது ஒரு அத்தாட்சியாக அமையுது. ஏன்னா இனி வரக்கூடிய அதற்கான அப்போ இறங்கின அந்த வகிக்கு இன்னைக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கும் சரி மாற்று மத சகோதரர்களுக்கும் சரி நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நிரூபணம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நிரூபணம் ஆகாத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களும் ஆனால் வரக்கூடிய இன்னொரு உம்மத்துக்கும் அது விளங்கும், அது உறுதிப்படுத்த முடியும். அவ்வளோ டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் மிரண்டு போகிறாங்க. எதுக்கு மிரண்டு போகிறாங்க? இப்படிப்பட்ட ஒரு டிராயிங், ஒரு ஹியூமன் உடைய டிராயிங் இனி எந்த ஒரு மனுஷனாலையும் செயல்படுத்த முடியாது. உருவாக்கலாமே தவிர இந்த மாதிரியான பர்ஃபெக்ஷனாக உருவாக்க முடியாது. இது சிந்திச்சு பார்க்குறோமா?
இன்றைக்கி நம்ம இவ்வளோ சில பேர் நான் பேசுகிறது பார்க்குறாங்க, சில பேர் கேட்குறாங்க, சில பேர் சிந்திப்பாங்க, சில பேர் மனசுக்குள்ளே இதை பற்றியான விஷயங்களை நம்ம பேசக்கூடிய இப்படி இந்த ஒரு பரிமாணத்திலே எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ள நடக்குது. இந்த மாதிரியே இப்போ நான் உருவாக்க முடிஞ்சா என்னால் உருவாக்க முடியுமா? இப்போ நான் பேசுகிறத இவன் கேட்கணும்னு அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறதுக்கு இவன் கமெண்ட் பண்ணலாம், அதை மட்டும் என்னால் ப்ரோக்ராம் பண்ணணும். ஆனால் இத்தனை விஷயங்களும் செய்ய முடியுமா? அவன் கேட்கணும், செயல்படணும், இதுக்கேற்ற மாதிரி என்னை விட இன்னொரு அட்வான்டேஜாக அவன் யோசிக்கணும். இப்படி பல இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதனுடைய டிராயிங் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அதேமாரி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ஒரு காலகட்டத்துக்கு மீறி அது செயல்படுத்தப்பட்டதே வருது. அதே மாதிரி தான் இப்போது அவங்க போயிட்டாங்க. இப்போ என்ன ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா, செவ்வாய் கிரகத்திலையும் மனுஷங்கள் போய் வாழ முடியாத விஷயம் எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய நிலைமையை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் ஆராய்ச்சிகள் மத்தியில் அதற்காக கிட்டத்தட்ட 2020 2030 அமெரிக்கா அந்த இடத்துல நான் கால் பதிக்கணும், செவ்வாய் கிரகத்தில் நான் கால் பதிக்கணும் அப்படின்னு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா, ஐரோப்பா கிட்டத்தட்ட ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வர 2026 நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் காலை வைக்கணும், அங்கே மனிதர்களுடைய இதுவே நாங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்ற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட இந்த வர ஜூலை 26 ஒரு நியூஸ், ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு விண்வெளி பயணத்தில் பயணிச்சுட்டு வரவங்களுக்குரிய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச கிட்டத்தட்ட 40% விண்வெளி வீரர்கள் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அட்டாக். 40% விண்வெளிகள் இறந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அட்டாக். அது அடுத்த வாரத்தில் ஏன் அந்த மாற்றங்கள், ஏன் வானத்துக்கு மீறி போனால் மனிதனுடைய இதை என்ன ஃபங்க்ஷனேஷன் என்ன ஆகுதுன்றது. ஆனால் அதுக்கு ரொம்ப டீப்பாக போனது. அது கொஞ்சம் சில விஷயங்கள் அது நான் இப்போ கேட்டிருக்கேன், எனக்கு சில விஷயங்கள் கேட்டிருக்கதால நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த லாங்கில் கொடுக்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட அது ஒரு மனிதன் அவனுடைய குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது அவனுடைய ரத்தத்தில் வேறுபாடுகள் ஆகுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலே போக 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 அந்த சூழ்நிலை இருக்காது. சரி, இதற்கான பாதுகாப்பான கவசத்தை அணிவிச்சுக்கிட்டு நம்ம இந்த இதுக்கு நம்ம இடத்த விட்டு வெளியே போனால் சரிடணும். அதையும் அவங்களால 100% கேரண்டியாக சொல்ல முடியாது. இந்த கவசத்தை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்ற விஷயத்தையும் அவங்களால 100% கேரண்டி. எத்தனை % கேரண்டியோட சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35% தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வானத்திலிருந்து இந்த கவசத்தை போட்டு தான் 35% உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த வரைக்கும் தான் சொல்ல முடியும் அவங்களாலையுமே. அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி எடுத்தார ஒரு சரி இது மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுதா சரின்னு சொல்லிட்டு விலங்கு எலியை அதேமாரி பைலட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதேமாரி எலியும் அதிகபட்ச எலிகள் இறந்தது காரணம் ஹார்ட் அட்டாக். எலிகளுக்குமே அதிகமாக இறந்தது எப்படி இறந்தது பார்த்தீங்கன்னா இதேமாரி ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்கு. சரி, என்ன மாற்றங்கள் எதுவும் சொல்லிட்டு இப்போது அமெரிக்காவில் ஒரு மாநில புளோரிடாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் அறிவியல் ஆராய்ச்சியில் இப்போ அந்த விஷயத்தை எடுத்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி அதனால தான் விண்வெளி பயணம் செய்கிறதுக்கு அதிக பேர் முன் வர மாட்டுறாங்க. அதிக பேர் முன்வரத காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிக பேருக்கு ரத்த கோளாறுகளும் இதேமாரி ஹார்ட் அட்டாக் விஷயங்களும் வருது. அதனால் நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்லாம் இன்றைக்கி செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முன் வராத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான முதல்ல அந்த ஆராய்ச்சி பண்ணுங்க. முதல்ல மனுஷன் அங்கே போனால் மனுஷனுக்கு கீழே வரப்போ எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா அவனுடைய எல்லையை மீறுறான். அதுக்கான சக்திகளை அப்போ இன்னும் அதுக்கான சக்திகள் நம்ம பெற்றுட்டோம். இன்னும் அதிகப்படியான சக்திகள் அல்லாஹ் சொன்ன மாதிரியே அதற்கான சக்திகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களால் நீங்கள் வாருங்கள். இன்னும் நம்ம அதுக்கேற்ற சக்தி. ஆனால் இன்னும் வருங்காலத்தில் அதுக்கான சக்திகளை மனுஷன் பெற்றுடுவான். ஏன்னா டெக்னாலஜி அதான் சொல்கிறேன், வரும் 2027 மற்ற நாடுகள் இருக்கணும். அமெரிக்கா 2020 2030 நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் காலடி வைப்போம் அப்படின்ற மாதிரி அவனுடைய திங்கிங் எப்படி போகுது. அதில் கடைசி அந்த ஆர்டிக்கிளை முடிச்சிருந்தாங்க. அவனோட திங்கிங் ஆனால் குரானில் போட்டிருக்கு, அது நடக்கும். குரானில் அந்த சக்திகள் பெற்றிருக்குன்னா அதை சின்னதாக தான் போட்டாங்க. அது யூதர்கள் கையில் இருக்குதா, அது சின்ன விஷயமாக தான் அந்த ஆர்டிக்கிளை போட்டுருந்தாங்க. அவன் அந்த விஷயத்த பளிச்சுன்னு சொல்லியிருந்தான். இந்த விஷயத்த கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த விஷயத்த இதுதான் குரான். மனித சிறந்த படைப்புன்னு சொல்லக்கூடிய காரணம் அதான். நம்ம அதை சிந்திக்கிறதே கிடையாது. இனி காலகட்டத்தில் பார்க்குறப்போ ஒரு விஷயத்த ஒரு மூளை ஒரு விஷயத்த தொடர்ந்து 15 நாள் ஒரு விஷயத்த ஒருத்தன் செஞ்சானா அது அவன் மூளையிலேருந்து டெலிட்டே ஆகாது. 15 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சானா அது அவன் மூளையிலேருந்து டெலிட்டே ஆகாது. அப்படி கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்தார் இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சுற்றி வளத்தில் மாற்று மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்க மூளையோட கட்டுப்பாடை தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க.
அவங்களுக்கும் தெரியும் இது பொய், இது நம்மளுக்கு வந்து உகந்தது அல்ல இதுன்னு தெரியும். ஆனால் அவங்க அந்த விஷயத்த பார்த்து 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 செஞ்சு 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 ஒரு காலகட்டத்தில் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறன்றதையே தன்னுடைய மூளையை சிந்திக்க விடாத அளவுக்கு அந்த விஷயங்களை அவங்க பழகப்படுத்திட்டாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு மூளைக்கு ஒரே ஒரு கேள்வியால் நம்ம மூளையை வேலை செய்ய வைக்க முடியும். அந்த கேள்வி தான் நம்மளுக்குள்ள வந்து வரணும். அது சில டாக்டர்ஸுக்கே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மனநிலை சரியில்லாதவங்க சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸோட பையன் ஸ்பெஷல் சைல்டு மீன்ஸ் அவனுடைய மூளை பாதிப்பு திறன் கம்மி, பயங்கரமாக கத்துவான், பயங்கரமாக ஓடுவான், அங்கங்கே ஒடியாருவான், பட்டுன்னு பார்த்தா கில்லுவான், இதை மாதிரி பண்ணால் அந்த ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு குழந்தை அவனை ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக திருவண்ணாமலைக்கே நான் கூட அனுப்பிச்சி வச்சிருந்தேன். அவனை ஸ்கூலில் போய் அவனை ஜாயின் பண்ண வச்சுட்டு ஒரு 2 days அவன் கூட இருந்துட்டு வா, அவன் எப்படி அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதாவது ஒரு டெஸ்ட்டுக்காக அவனை சைக்காலஜியாக சொன்னால் நீ உங்கள் வீட்டிலே வச்சுட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வேறு இடத்துக்கு அவனை அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லுறப்போ என்னை அனுப்பிச்சி வச்சார். அவர் கூட அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் பார்க்குறேன். காலையில் நான் ஒரு 5 மணிக்கு அந்த ஃபஜர் இருந்து தொழுதுட்டு இவன் என்ன பண்ணுறான், ரூமில் போய்ட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் போய் ரூமில் போய் பார்க்க போனால் அவன் எப்போயுமே அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இவன் மூலையில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை பழகி வச்சுருக்காங்க. நான் போய் பார்க்குறேன் எந்த அளவுக்கு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூளை, அதாவது சரியாக செயல்படக்கூடிய ஒரு ஆளுகளையும் அந்த விஷயங்களை நம்ம பார்த்தா அந்த 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 பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு அந்த சஞ்சானம்னு சொல்கிறாங்க, அந்த ஐருங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். சந்தானம் மாதிரி காலையில் உட்கார வச்சு நல்லா குளிச்சுட்டு வேஷ்டியை கட்டிட்டு சூரியன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு யார் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவனுக்கு என்ன அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்குன்னா அவனோட மூளையோட செயல்பாட்டில் தொடர்ந்து செய்ய வச்சுருக்காங்க. தொடர்ந்து செய்ய வச்சு நாளக்கட்டத்தில் யாருமே இல்லைன்னா கூட அந்த விஷயத்தை அவன் செய்கிறான். யாருமே இல்லைன்னா கூட அந்த விஷயத்த செய்கிறான். இதே மாதிரி தான் மனுஷனுக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதே மாதிரி தான். நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா ஒரு சின்ன கிளியிலேயே எப்படி முடிக்கலாம். அது ஒரு டாக்டர் ஒரு சைக்காலஜி சொல்கிறாங்க, அவங்க இப்படி அவங்கள பேச விடணும். அவங்கள பேச விட்டுட்டு எந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு சைக்காலஜியாக ஒரு கேட்குறாங்க, இதேமாரி பண்ணுறீங்க உங்கள் உடம்பு உங்களுக்கு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க, உடம்பு உங்களுக்கு வலிக்கலையா, உடம்பு எனக்கு தெரியவே இல்லைங்க, இது தெரியல சொல்லிட்டு அப்படியே கேட்டு வராங்க. பட்டுன்னு சரிங்க இதெல்லாம் சரி ஓகே தான் நான் ஏற்றுக்கிறோம், இது பண்ண உங்கள் உடம்புல தெரியல, உங்களுடைய ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம், இது பண்ணுற எல்லாமே செய்கிறோம். ஆனால் அடுத்த செகண்டில் ஒரு கற்பூரத்தையோ ஒரு திருநீரையும் வச்ச உடனே எப்படி நீங்கள் அடுத்து க்யூர் ஆகுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே அவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவனுடைய சிம் ஓப்பன் ஆகுது. கரெக்டு தானே, நம்மளால அது அப்போ தான் அவனுடைய ரிகன்சல் எப்போ போகுதுன்னா தன்னுடைய முன் வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ஆகிற வாழ்க்கையும் அவனுடைய ரிகன்சல் அப்போ தான் பண்ணுறான். அந்த ரிகன்சலேஷன் அப்போ தான் நடக்குதே அவனுக்குள்ள. இந்த மாதிரி தான் நம்மளுடைய தாவா பணியும். நான் நிறைய இடத்துல போவேன். நம்ம அந்த எப்படி சொல்லலாம், அந்த கேள்விகளாலேயே பல பேர் இஸ்லாத்துக்கு இப்போ நம்ம இப்போ நிறைய பேரை பார்த்தோம். அந்த கேள்விகள் தான் நம்மளோட மனசில் அந்த ஃபிக்ஸட் அந்த மைண்டை மாற்றக்கூடிய அந்த ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வரணும். அதுக்கு நம்ம சிந்திக்கணும், குரானை ஆராய்ச்சி செய்யணும். அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கணும்னா அவருடைய சிம்மை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு கேள்வி அந்த ஒரு கேள்வியிலே, அதாவது அந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்க நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும். நேற்று ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேட்டியே, இது எனக்கு இது கரெக்டுன்னு பண்ணுற மாதிரி அவங்க கிட்டத்து வரணும். அந்த சிம்மை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த குரான் நம்மளுக்கு வழிகாட்டியார். அப்படித்தான் பல உம்மத்துகளுக்கு பல இதுகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அந்த ஆதாரங்கள் சொன்ன காரணம் இதை மக்கள் இடத்துல போய் சொல்லு, இந்த ஆதாரத்தை மக்கள் இடத்துக்கிட்ட சொல்லு. இப்படி நம்மளை அவங்க பொய் சொல்கிறாங்களா, ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னுடைய உடம்பு ஃபுல்லாக நான் எரிச்சிட்டேன், நான் மண்ணாக நான் கலந்துட்டேன், எப்படி அல்லாஹ் என்ன உயிரோட எழுப்புவான்? அப்போ அல்லாஹ் அந்த வகி அனுப்புகிறான், அவருடைய கைரேகையை முதற்கொண்டு நான் மாறாமல் அவர்களை நான் உயிர்த்து எழுப்பேன். அந்த அத்தாட்சியை சொல்லு. எதுக்கு அந்த அத்தாட்சி சொல்லும் போது இன்னைக்கு ஒவ்வொரு கைரேகை நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்குன்னா 40க்கு டிஃப்ரெண்ட் டைப்பு தான் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இது ட்வின்ஸ். நம்ம கால்ஃபர் பண்ணால் ட்வின்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா ட்வின்ஸுக்குமே அவங்களுடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும், அவங்களோட நடவடிக்கை ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வேறு தான் இருக்கும். அதனால தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இன்றைக்கி ஆதார்ன்ற ஒரு பிக் பேங்க், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இந்த கைரேகையை வச்சு நம்மளுடைய எல்லாத்துடைய தகவலையுமே நம்ம வச்சுக்கலாம். இது 1450 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் அல்லாஹ் சொல்ல. எதுக்கு? இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் எதுக்கு? உங்களுடைய நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே எதுக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தாலே நம்ம இந்த குரான் எதுக்கு நம்மளுக்கு விளங்கிடும், இந்த இஸ்லாம் எதுக்கு நம்மளுக்கு விளங்கிடும், இந்த இஸ்லாத்துடைய சட்டத்தினங்கள் ஏன் நம்மளுக்கு விளங்கிடும்.
இதில் இருக்கிற கோட்பாடுகள் என்னன்னு நம்மளுக்கு விளங்கிடும். இதை தான் நம்ம மாற்று மதங்களுக்கு சொல்லணும். இந்த கேள்விக்கு தான் நம்ம மாற்று மதர்கிட்ட நம்ம கேட்கணும். அதாவது அவங்க வழியிலேயே போய் கேட்கணும். நம்ம அதான் சொல்கிறேன், அவங்க மூளையோடைய செயல்பாடு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்கள ஃபிக்ஸடை நம்ம மாற்றணும்னா நம்ம ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கு முதல்ல நம்ம ரெடி ஆகணும். அந்த கேள்வி நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடையும் அப்படி ஒரு சிந்தனையுடைய அல்லாஹ் அந்த குர்ஆனை நம்மளை அணுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தரணும். இந்த வாய்ப்பளித்ததுக்காக நன்றி சொல்கிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.